வணக்கம். தமிழக முதல்வர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை மரியாதை நிமித்தமாகவும் தமிழ்நாட்டிற்கு நிதி ஆதாரம் கேட்டும் சென்றார் என்ற ஒரு பொய்யான தகவலை பரப்பி அங்கே மோடி அவர்களை பார்க்கும் பொழுது இவர் உள்ளே இருந்த நிமிடங்கள் வெறும் 2 நிமிடங்களே. காங்கிரஸை கூட்டணியாக கொண்டு விஜயனுடைய ஆட்சிக்கு அந்த மனநிலையை மோடி அமித்ஷா நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் வாயிலாக மோடியினுடைய ராஜதந்திரன் காரணமாக காங்கிரஸ் அல்லாத அதிமுக அணியை உருவாக்கி பின்பு நீங்கள் வாருங்கள், அதற்கு மேல் வீகம் வகுத்து உங்களுக்கு நாங்கள் நிதி ஆதாரங்களை வழங்குகிறோம் என்று சொன்னார். அதனால் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் அம்மையார் சோனியா காந்தியையும் எதிர்த்து அங்கே போய் பேசுவதனால் எந்த பயனும் இல்லை என்ற காரணத்தினால் அவர் தமிழகம் வந்து திரும்பினார். இப்பொழுது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவினுடைய அணியும் விஜயனுடைய தவேக இணைந்து புதிய ஆட்சி அமைப்பதற்கான வியூகங்கள் வகுத்து தரப்பட்டிருக்கிறது. அதற்கு வியூக வகுப்பாளர்கள் தமிழகத்தை நோக்கி மத்திய அரசு தன்னுடைய அம்பு பானங்களை விட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது காங்கிரஸை தவேக கூட்டிலிருந்து வெளியே தள்ளவும் விஜய் ரெடியாக உள்ளார். அது மட்டுமல்லாது விஜயை நம்பிய திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் அலறி அடித்து ஸ்டாலின் பக்கம் திரும்புவதற்குரிய நேரமும் காலமும் கழிந்து கொண்டிருக்கின்றது.